Good morning students. Today we discuss about the concentrated and dilute solution. Concentrated அப்படி சொன்னா செறிவுமிக்க, dilute அப்படி சொன்னா நீர்த்த. அப்போ concentrated solution and dilute solution. செறிவுமிக்க கரைசல் மற்றும் நீர்த்த கரைசல்கள். It is another kind of classification of unsaturated solution. இது வந்து பார்த்தீங்கன்னா unsaturated solution உடைய ஒரு வகைப்பாடு அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது தெவிட்டாத கரைசலுடைய ஒரு வகைப்பாடு தான் இந்த concentrated and dilute solution. It expresses the relative concentration of two solution with respect to their solute present in the given amount of the solvent. இது எப்படி நம்ம விலைக்கு சொல்லலாம் அப்படி சொன்னால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். அதாவது ஒரே அளவு உள்ள கரைப்பானில் வெவ்வேறு அளவு உள்ள கரைப்பொருள்கள் வந்து கரைஞ்சிருக்கும் போது ரெண்டுத்தில் எதில் அதிகமான அளவு கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது ரெண்டும் வந்து பார்த்தா சேம் அளவுள்ள கரைப்பான் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். அதே போல் தான் டிஃப்ரெண்ட் அளவில் இருக்கக்கூடிய சொல்யூட் வேறு அளவில் கரைப்பொருள் எடுத்துக்கிறோம். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தில் எதில் அதிகமான அளவு சொல்யூட் இருக்குது அப்படின்றத, அதே போல் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்ற சொல்கிறது தான் இந்த சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கிவன் 2 கப் ஆஃப் டீ. இப்போ வந்து பார்த்தா நம்ம 2 கப்பில் டீ எடுத்துக்கிறோம். வென் யூ டேஸ்ட் தம், ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணுறோம். யூ ஃபீல் தட் ஒன் இஸ் ஸ்வீட்டர் தன் த அதர். இப்போது ரெண்டு டீயில் ஒரு டீயில் சக்கரை அதிகமாக இருக்குது, இன்னொரு கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா, ரெண்டுத்தை கம்பேர் பண்ணுறோம். அதில் ஒன்றுத்தில் சக்கரை அதிகமாக இருக்குது, ஒன்றுத்தில் சக்கரை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் இட்? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, த டீ விச் ஸ்வீட் மோர் கண்டெயின் ஹையர் அமௌண்ட் ஆஃப் சுகர் தன் த அதர். இப்போது ரெண்டு டீயில் வந்து பார்த்தோன்னா ஒரு டீயில் சக்கரை ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹவு கேன் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் அப்சர்வேஷன்? ஸோ இதை நம்ம எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? ஓகேங்களா? யூ கேன் சே தட் த டீ இஸ் ஸ்ட்ராங்கர். அப்போ டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் ஏ கெமிஸ்ட் வுட் சே தட் இட்ஸ் கான்சன்ட்ரேட்டட். ஆனால் ஒரு வேதியியலாளர், ஒரு கெமிஸ்ட் என்ன சொல்லலாம் சொன்னால் அது கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது ஒன்றுமே இல்லை, ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சேம் சால்வன்ட், டிஃப்ரெண்ட் சொல்யூட். ஓகேங்களா? ஒரே மாதிரியான கரைப்பான் வேறு அளவு உள்ள கரைபொருளை எடுத்துக்கிறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டுத்தில் எதில் அதிகமான அளவு கரைபொருள் இருக்குதோ அதை கான்சன்ட்ரேட்டட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்கர் அப்படி சொல்லுவோம். அதாவது திடமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் ஒரு கெமிஸ்ட் என்ன சொல்கிறோன்னா கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். When we compare two solutions having same solute and solvent, the one which contain higher amount of solute per the given amount of solvent is said to be concentrated solution. இப்போ வந்து பார்த்தா when we compare two solution, ரெண்டு சொல்யூஷன் இங்கே வச்சு கம்பேர் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தா சேம் solute and solvent, ரெண்டும் ஒரே மாதிரியான கரைப்பான், ஒரே மாதிரியான கரைபொருள், ரெண்டும் ஒரே மாதிரியான கரைப்பொருள் மற்றும் கரைப்பானில் இருக்குது. த ஒன் விச் கண்டெயின் ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். ஓகேங்களா? ஆனால் ரெண்டுத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், அதிகமான அளவு கரைப்பொருள் இருக்குது. அதை நம்ம என்ன சொன்னால் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிடும். ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தா சேம் சொல்யூட் அண்டு சேம் சால்வெண்ட், ஒரே மாதிரியான ஒரே அளவுள்ள கரைப்பான், ஒரே அளவுள்ள கரைப்பொருள், ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம். அப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் ஓகே ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. ஆனால் அதில் அதிகமான அளவு சொல்யூட் இருக்குதுன்னா அது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் த அனதர் இஸ் சைட் டு பி டைல்யூட் சொல்யூஷன். அப்போ வேறு இன்னொன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், டைல்யூட் சொல்யூஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? தே ஆர் கெமிக்கலி ரெப்ரசன்ட் பை ஃபிகர் 9.5. இங்கே வந்து கீழே படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெண்டுமே வந்து பார்த்தா சேம் சால்வெண்ட், ஆனால் டிஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது இது டைல்யூட் சொல்யூஷன், இது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அப்போது ரெண்டு சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது எதில் அதிகமான அளவு சொல்லிட்டு இருக்குதோ அதை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனும், எதில் சொல்யூட் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அதை டைல்யூட் சொல்யூஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ரெண்டும் சேம் அளவுள்ள கரைப்பான் இருக்குது, ஆனால் அதோடைய கரைபொருளுடைய அளவு அதிகமாக இருந்துச்சு சொன்னால் அதை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். கரைபொருளுடைய அளவு கம்மியாக இருந்துச்சு சொன்னால் அதை டைல்யூட் சொல்யூஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். Differentiating solution as dilute and concentrated is a qualitative representation. ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை வந்து நம்ம டைல்யூட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்றத டிஃப்ரெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தா ஒரு குவாலிட்டேட்டிவ் ரெப்ரசன்டேஷன், ஒரு பண்பு அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் அதை நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும்? இது வந்து பார்த்தோன்னா டைல்யூட்டாக இருக்குது, இது கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா அது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ், ஒரு பண்பு அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இட் டஸ் நாட் இம்ப்ளீ த குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட். ஆனால் இதில் எந்த அளவுக்கு கரைபொருள் கரைஞ்சிருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. இட்
does not imply the quantity of the solid. ஒரு கரைப்பானில் இந்த அளவுக்கு கரைபொருள் கரைஞ்சிருக்குன்றதை நம்ம வெளிப்படையாக நம்மளால் சொல்ல முடியாது. This difference is observed by means the some physical characteristic such as color, density, etc. ஆனால் இது எதை வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணலாம், எதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்படியே ஃபிசிக்கல் கேரக்டர் கூடிய கலர் அண்ட் டென்சிட்டி. இப்போ கலரையும் அப்படியே டென்சிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது கான்சன்ட்ரேட்டட், இது டைலூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். கீழே பார்த்தீங்கன்னா look at the following pictures, label them as a dilute and concentrated solution and justify your answer. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுத்துருக்காங்க அண்ட் காப்பர் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொன்று வந்து லைட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது கான்சன்ட்ரேட்டட், லைட்டாக இருக்கிறது வந்து பார்த்தா டைலூட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காப்பர் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொன்று லைட்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்லுவோம், அதே போல் லைட்டாக இருக்கிறத நம்ம டைலூட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணி சொல்கிறோன்னா அப்படியே கலர். இப்போ வந்து ஒரு கலர் டார்க்காக இருக்குது, ஒரு கலர் லைட்டாக இருக்குது. அப்போ டார்க்காக இருக்கக்கூடிய கலரை நம்ம கான்சன்ட்ரேஷனும், லைட்டாக இருக்கக்கூடிய கலரை நம்ம டைலூட்னும் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டி அப்படி சொன்னால் கரையக்கூடிய திறன். ஓகேங்களா, அதாவது ஒரு கரைப்பானில் கரைபொருள் கரையக்கூடிய திறனை தான் நம்ம சால்யூபிலிட்டி அப்படி சொல்லுவோம். யூஸ்வலி தேர் இஸ் எ லிமிட் டு த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ் இன் எ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அட் எ கிவன் டெம்பரேச்சர். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு சால்வெண்ட்டில் கரையக்கூடிய சொல்யூட்டோட அளவு வந்து பார்த்தா ஒரு லிமிட் இருக்குது. இப்போது ஒரு வாட்டர் எடுத்தோம்னா அந்த வாட்டரில் இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு பொருள் கரையும் அப்படின்ட்டு ஒரு லிமிட் இருக்குது. ஓகேங்களா, அப்போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சால்வெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் solute கரையும் அப்படி சொல்லுவோம். When this limit is reached, we have a saturated solution and any excess solute that is added simply settle down in the bottom of the solution. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், when this limit is reached, அந்த லிமிட்டை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படி சொன்னால் நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடச்சிரும், அதாவது தெவிட்டிய கரைசல் கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு சால்வெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்யூட் தான் கரையும். அந்த லிமிட்டை அதை ரீச் பண்ணிச்சு சொன்னால் நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா, சப்போஸ் அதுக்கப்புறம் நம்ம சொல்யூட் ஆட் பண்ணால் நம்ம அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஆட் பண்ண சொன்னால் அது என்ன பண்ணணும், டிசால்வ் ஆகாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீழ்படிவாக தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வென் திஸ் லிமிட்டட் இஸ் ரீச், அப்போது என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட அளவு கரையும் போது அந்த லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு ஆட் பண்ணாலும் அது என்ன பண்ண சொன்னால் கரையாமல் நம்ம சொல்யூஷனுக்கு கீழே வீழ்படிவாக தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசொல்யூஷன் ஆஃப் எ solute is a solvent can be better explained by is the solubility. ஸோ ஒரு கரைப்பானில் கரையக்கூடிய கரைபொருள் அளவை நம்ம இது மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதை நம்ம சால்யூபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ சால்யூபிலிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் ஆஃப் சொல்யூட் கேன் பி டிசால்வ் இன் எ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் எ சால்வெண்ட். அப்போது ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் கரையக்கூடிய கரைபொருளுடைய அளவு எவ்வளோ என்றதை மெஷர் பண்ணுறது தான் இந்த சால்யூபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இந்த சால்யூபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ண பாருங்கள். சால்யூபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம் ஆஃப் solute that can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at a given temperature and pressure. அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 100 கிராம் தண்ணியில், அதாவது 100 கிராம்ன்றது சால்வெண்ட், அது 100 கிராம் தண்ணியில் வந்து பார்த்தா எந்த அளவுக்கு சொல்யூட் கரைய முடியுமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணலாம், சால்யூபிலிட்டி அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 100 கிராம் தண்ணி எடுத்துக்கிறோம், அதில் எந்த அளவுக்கு சொல்யூட்டை கொடுத்தனா நமக்கு ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்குமோ அந்த அளவு தான் நம்ம சால்யூபிலிட்டி அப்படி சொல்லிட்டு ரெஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 36 gram of sodium chloride need to be dissolved in 100 gram of water to form its saturated solution at 25 degrees Celsius. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 36 கிராம் ஆஃப் சோடியத்தை மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்கிது. ஓகேங்களா, இதுதான் சால்யூபிலிட்டி. ஓகேங்களா, அப்போ 36 கிராம் ஆஃப் சோடியம்ன்றது தான் அவருடைய கரைபொருளுடைய கரையக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது 25 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, அது வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரில் 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம், அதில் 36 கிராம் ஆஃப் சோடியம் ஆட் பண்ணும்போது அதில் நமக்கு வந்து பார்த்தா ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்கிது. இதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் ஆட் பண்ணாலும் அது கரையாது. ஓகேங்களா, அப்போ நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கரைஞ்சிச்சு. ஓகேங்களா,
Thus the solubility of NaCl in water is 36 gram at 25 degree Celsius. இதை வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடோட சாலிபிலிட்டி, அதாவது சோடியம் குளோரைடு கரையக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா 36 கிராம் தான் அதனுடைய கரைப்பொருள் கரையும் எங்கன்னா 25 டிகிரி செல்சியஸில். த சாலிபிலிட்டி ஆஃப் மேத்தமேட்டிக்கலி எக்ஸ்பிரஸ்ட் அஸ், இதை வந்து நம்ம எப்படி மேத்தமேட்டிக்கலாக சொல்லலாம் அப்படின்னா சாலிபிலிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த solid டிவைட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. இப்போ நம்ம ஒரு பொருளோட கரைதிறன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு சொல்லிட் மாஸ் ஆஃப் த solid நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சொல்லிட்டோட மாஸ் டிவைட் பை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சால்வெண்ட்டோடைய மாஸ் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி 100 மல்டிபிள் பண்ண சொன்னால் நமக்கு சாலிபிலிட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா, நம்ம எந்த அளவுக்கு சொல்லிட்டு எடுத்துக்கிறோமோ அவருடைய மாஸ் டிவைட் பை எந்த அளவுக்கு சால்வெண்ட் எடுத்துக்கிறோமோ அவருடைய மாஸ் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி 100 நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த பொருளோட சாலிபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு சில சாலிபிலிட்டியோடைய ஒரு சில சப்ஸ்டோட சாலிபிலிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள், நேம் ஆஃப் த சொல்யூட் நம்ம எடுத்துக்கக்கூடிய சொல்யூட் வந்து பார்த்தா கால்சியம் கார்பேட். அந்த ஃபார்முலா ஆஃப் த சொல்யூட் வந்து CaCO3. இது வந்து சாலிட். அதனுடைய சாலிபிலிட்டி வந்து பார்த்தா 100 கிராம் தண்ணியில் 100 கிராம் வாட்டரில் வந்து பார்த்தா 0.0013. அதே போல் சோடியம் குளோரைட் NaCl இதுவும் சாலிட் தான். அவருடைய சாலிபிலிட்டி 36. அடுத்து வந்து பார்த்தா அம்மோனியா NH3 இது வந்து கேஸ். அதனுடைய சாலிபிலிட்டி வந்து பார்த்தா 48. இதெல்லாமே வந்து பார்த்தா 100 கிராம் ஆஃப் வாட்டரில். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இதுவும் சாலிட். அவருடைய சாலிபிலிட்டி வந்து பார்த்தா 80. அடுத்து குளுக்கோஸ் C6H12O6 இது வந்து பார்த்தா சாலிட். அவருடைய சாலிபிலிட்டி 91. சோடியம் புரோமைட் NaBr இதுவும் சாலிட். இவருடைய சாலிபிலிட்டி 95. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சோடியம் அயோடைடு NaI இதுவும் சாலிட். இவருடைய சாலிபிலிட்டி வந்து பார்த்தா 184 அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க.